ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு சேலம் அயோத்தியாப்பட்டினம் டு பேலூர் போகிற வழியில் முட்டைக்கடை பஸ் ஸ்டாப் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா, அதுவும் ஹை ரூஃப் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதோட லேண்ட் ஏரியா 1365 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டிங் ஏரியா 2730 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. லேண்டோட ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்லேயும், ஹவுஸோட மெயின் டோர் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x24ங்கிற அளவில் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட வால்ஸில் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹவுஸ் உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். இந்த மெயின் டோர் தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த லாக் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகிற ஒரு டிஜிட்டல் லாக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டோர் லாக்கை கோத்ரேஜ் பிராண்டில் தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்லேயே ஹைலைட்டான விஷயம். இந்த வீட்டோட ஹாலை தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் டைமில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல வைடான பெரிய ஹாலு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x20. இந்த ஹாலில் டிவி யூனிட் அண்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறையவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினட்டும் தனியாக வச்சுருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி நடுவில் சாண்ட்லியர் லைட்டும் வச்சு கொடுத்துட்டாங்க. ஹால்லேயே காமனாக ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃபுல்லி மாடலர் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x17ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இது சிம்னியோட கபோர்ட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16ங்கிற அளவில் இருக்குது. ஃபால் சீலிங் அப்புறம் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோடு அது இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். கிராப் ரெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழே பார்த்த மாதிரியே சேம் அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான், அதே சைஸில். மாடியில் ஒரு பாதி ஏரியா கவர் ஆகிற மாதிரி கேரளா ஸ்லோ ப்ரூஃபிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிச்சம் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் ஓப்பன் டெரஸாக விட்டுட்டாங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய இருக்குது. நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹவுஸை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இதை நேரில் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.